இப்போ நம்ம வந்து வாழைக்காய் பொடி மாஸ் செய்ய போகிறோங்க. அது தேவையான பொருள் வாழைக்காய் இது மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுங்க. அரிஞ்சு எடுத்துக்கிட்டு இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துங்க. இது வந்து வேகணுன்னா ரொம்ப வேக வைக்காதீங்க. இந்த வாழைக்காய் தோல் கலர் மாறினோன்னே இதை எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம கேரட் சீவிர கட்டையில் சீவி எடுத்து வச்சுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இது மாதிரி தூளாக அரிஞ்சு வச்சுங்க. 10லேருந்து 15 கருவேப்பிலை தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் போட்டுங்க, பெருங்காயத்தூள், உப்பு, எண்ணெய் 2 டீஸ்பூனு, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துங்க. இப்போ எப்படி வாழைக்காய் பொடி மாஸ் செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம வந்து எண்ணெயை வானிலையில் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போடுறோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணுறாங்க. நல்லா கலர் செவந்தோடனே நம்ம இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறாங்க. பாருங்க, நல்லா செவந்துருச்சு. இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயத்தை எடுத்துங்க. உருளைக்கிழங்கு இது வாழைக்காய் எப்படி இருக்கோ அது தகுந்த அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துங்க. இதை லைட்டாக வணங்கணுங்க. இது ரொம்ப ஈஸிங்க வேலை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்ன காயின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு இதை ஆட் பண்ண போகிறாங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம், மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோங்க. இதை நல்லா வணக்கிக்கணுங்க. இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டிருக்கோம். இந்த மிளகாத்தூள் பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி திருவி வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோங்க. நம்ம கேரட் சீவிர கட்டையில் திருவிக்குங்க. வாழைக்காயை நீங்கள் அதுக்கு தான் ரொம்ப வேக வைக்க வேணும்னு சொன்னாங்க. ஒரு அரை வேக்காடு வந்தால் போதுமானது. இதை நம்ம நல்லா வணக்கிட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க. நிறைய தேங்காய் சாப்பிட்றவங்கள குழந்தைங்களுக்கு தர போகிறதா இருந்ததுன்னா தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்கன்னா நம்ம இது வந்து திருவண்ணதே தேங்காய் மாதிரி தாங்க இருக்கும். அதனால இதுக்கு தேவையில்லை. காரம் வந்து கம்மி பண்ணணும்னா நீங்கள் தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்பைசி வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.